ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம அத்தை சமையல். இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக அவல் வச்சு ஒரு ரெசிபியை பார்க்க போகிறோம். புளி அவல்னு சொல்லலாம். பெங்களூரில் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. கொஜ்ஜவலக்கின்னு சொல்கிறது உண்டு. நான் இப்போது அந்த ஸ்டைலில் தான் உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு புளியோதரை மாதிரி நல்ல உப்பு புளிப்பு காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். கெட்டி அவல் எடுத்துட்டுருக்கேன். நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அவல்லே 2 வெரைட்டி வரும். ஒன்று பேப்பர் மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அந்த அவல் வேண்டாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவலில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் எடுத்திருக்கேன் இது. அண்ட் தேவையான அளவு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2லேருந்து 3 வரமிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், இது நம்ம புளியிலே கரைச்சிடுவோம் இதை. அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. இப்போ உங்களுக்கு தேங்காயும் எள்ளும் இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, இதுதான் மெயின் காரத்துக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. அண்டு எலுமிச்சம் பழ சைஸுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் இந்த மாதிரி ரெடியாக நனைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அவல் இருக்கு இல்லையா, இதை மிக்சியில் சேர்த்து ரிவர்ஸில், அதாவது பல்ஸில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். எப்படின்னா ரவையை விட கொஞ்சம் பெரிய சைஸில், ரவை உப்புமாக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உதுராக உப்புமா வராது. ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா, நல்ல நெருன்னு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலே நம்ம புளி தண்ணி, உப்பு காரம் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட போகிறோம். ஸோ என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, தண்ணி 1 கப்பு நீங்கள் அவல் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் 2 கப்பு அவல் எடுத்துருக்கிறதுனால மொத்தமாக எனக்கு 1 கப் தண்ணி தேவைப்படும். புளி தண்ணியும் சேர்த்து உங்களுக்கு 1 கப்பு வரணும். நான் 2 கப் எடுத்துருக்கிறதுனால எனக்கு 1 கப் வரணும். இப்போது ஒரு அகலமான பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அவலில் சேர்த்துடலாம். அதுலேயே இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க, வேணுன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். இப்போது நான் 2 கப் எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி புளி தண்ணி எனக்கு ஒரு 1/2 கப் கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் 1 கப்புக்கு அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் நான் அதிலேயே சேர்த்து கரைச்சிருக்கேன். ஸோ அதை மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வாட்டரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிசைய அவல் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துரும், உங்களுக்கு நல்லா உதுராக வர ஆரம்பிச்சிரும். இந்த பாருங்கள், இப்போ தெரியுதா உங்களுக்கு, ஆரம்பத்தில் நான் பிசையும் போது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மினிமம் அதை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தாளிக்க போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி வச்சிடலாம். வேணும்னா நீங்கள் உப்பு காரம் இப்போவே டேஸ்ட் பண்ணி ஏதாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானோடனே நம்ம எள் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதை நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சது தெரியுதா உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக பொரிஞ்ச உடனே இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே கடாயில் நம்ம துருவின தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சும்மா ஒரு சூடு வர அளவுக்கு நம்ம பெரட்டினா போகிறோம். ஒரு நல்ல வாசனை வரும், அந்த அளவுக்கு பெரட்டினா போகிறோம். ரொம்ப செவந்து வரணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த எள்ளு, இந்த தேங்காய், இது 2த்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இது 2த்தையுமே நான் மிக்சியில் போட்டேன் ஜாரில். இது ஒன்றும் பாதியமாக இப்போ உடச்சின்னு வர போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10-15 நிமிஷம். இந்த அவல் எப்படி வந்துருக்கு பாருங்கள், நல்ல புட்டு மாதிரி இருக்குது, உதுரா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் இப்போ தாளிச்சிட்டு இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம்.
அவ்வளோதான் உங்களுக்கு வேலை. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இதை. இப்போ கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ரெண்டும் செவக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துட போகிறேன். இது எல்லாமே நல்லா சேர்ந்து செவந்து வரட்டும். இப்போது நல்லா செவந்து வந்தாச்சு. 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமும் சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போது எள்ளு, தேங்காய் இதை வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இது சும்மா ஒரு அரை நிமிஷம், ஒரு 30 செகண்ட் இதில் வந்து வதங்கினா போதும். ரொம்ப செவந்து வரணும்லாம் அவசியம் இல்லை. எள்ளு தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது சேர்க்கறது தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அவல், இது நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஊறியாச்சு. இதை வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட போகிறோம். அவ்வளோதான். நம்மளோட புளி அவல் இல்லை கொஜ்ஜு அவலக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த புளியோட பச்சை வாசனை, சாம்பார் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். செம்ம வாசனையாக இருக்குது, நல்லா புளியோதரை வாசனை வருது. உங்களுக்கு நல்லா இன்னும் ரோஸ்ட்டாக வேணும்னாக்க இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சிம்மில் சூப்பராக ரெடி ஆகிடும். இது எல்லாமே ஊற வச்சோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இதை பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ ரோஸ்ட் ஆகிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்பைஸியாக டேங்கியாக புளியோதரை டேஸ்ட்டில் நம்மளுக்கு கொஜ்ஜு அவலக்கி இல்லை புளி அவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.